ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு எல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்ச நேரம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெஜ் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நான்வெஜ் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், பொடியாக கட் பண்ண கேரட், அப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் கார்ன் சேர்க்கறதுனால. அதனால் நான் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். நீங்கள் பட்டாணி சேர்க்குறதுனா பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதை சாப்பிடும்போது, அதனால் நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்கறி எல்லாம் லைட்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வைங்க. 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது குருமாக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம குருமா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காயும் 50% வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா பிடிக்காதவங்க ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தாலும் குழம்பு நல்லா திக்காக டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான வெஜ் குருமா ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா அது மாதிரி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு சில பசங்க காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வெஜ் குருமா வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.